ஏம்மா நான் போயிட்டு வாரேன் சரியா? அண்ணிய நீ ஒழுங்கா பாத்துக்கோ. ஆமா, பெரிய மனுஷன் சொல்லி கொடுக்கா எனக்கே. போடி, அதெல்லாம் நான் நல்லா பாத்துப்பேன் என் மருமவளை. என்ன நான் போயிட்டு வாரேன்னே. ஆ ராதிகா, சரிம்மா, பார்த்து போயிட்டு வா. அப்புறம் உன்கிட்ட ஒண்ணு கேட்கணும்னு இருந்தேன் பாத்துக்கோ. இந்த பிரச்சனையில எல்லாத்தையும் நான் மறந்துட்டேன். என்ன நீ சொல்லு, என்ன விஷயம் சொல்லுனே. எம்மடி ராதிகா, அண்ணியோட நகையெல்லாம் கொஞ்சம் இருந்துச்சுல்ல, அது எடுத்துட்டு போனல, அது எடுத்துட்டு வந்து அறியாமா? என்ன என்னது நகையா? ஆமா மாப்பிள்ள, உங்க பிசினஸ் எது நஷ்டத்துல போகுதுன்னு சொல்லிட்டு அம்மா கிட்ட ராதிகா கேட்டிருக்கோப்புல. அது சின்ன பொண்ணு நகையெல்லாம் எடுத்து ராதிகா கிட்ட கொடுத்துருக்காங்க அம்மா. அதுதான் இப்ப தேவைப்படுது பாத்துக்கோங்க. அவளுக்கு டெலிவரி செலவுக்கும் கொஞ்சம் தேவைப்படுது. அது மட்டும் இல்லாம கொஞ்சம் இப்ப வளகாப்பு பண்ணதுனால அதுவும் கொஞ்சம் செலவாயிட்டு பாத்துக்கோங்க. அதனாலதான் கேக்கு, வேற ஒண்ணும் இல்ல மாப்பிள்ள, தப்பா எடுத்துக்காதீங்க. யோ மச்சான், என்னைய உலகிட்டு கிடக்கா? அந்த மாதிரி நகையெல்லாம் நான் எதுவுமே கேட்கலையே. பிசினஸ் எங்க எனக்கு லாஸ் ஆச்சு. உனக்கு பணம் எதனா வேணும்னா சொல்லு, நான் தாரேன். யோ மச்சான், என்னையா வாயை வளர்ந்துக்கிட்டு நின்றுகிட்டு இருக்கா? என்னாச்சு சொல்லியா? தங்கச்சி வளர்க்கறதுக்கு பணம் செலவாயிட்டுனா சரினா கொஞ்சம் தாரேன், சேர்த்து வச்சிருக்கேன் பாத்துக்கோ. ஒரு 5-6 லட்சத்துக்கிட்ட நான் அதை எடுத்து தரவா? மாப்பிள்ள என்ன சொல்றீங்க மாப்பிள்ள? ஆமா, நீங்கெல்லாம் ஏன் வாயை பொழந்துகிட்டு இருக்கீங்க? அப்ப இதுவும் பொய்யா? ஏம்மா பொய்யெல்லாம் இல்லம்மா. என் மாமியாருக்கு அதுதான் வாங்கிட்டு வர சொன்னாமா. உங்ககிட்ட எப்படி வந்து கேட்கன்னு தெரியல, அதனாலதான் இப்படி ஒரு பொய் சொன்னமா. இங்க பாரு ராதிகா, எங்க அம்மா வாங்கிட்டு வர சொன்னாங்கன்னா என்கிட்ட தானே நீ சொல்லியிருக்கணும். அதை விட்டுட்டு உங்க அம்மா கிட்ட வந்து இப்படி சொல்லியிருக்க. அப்போ என்னை பத்தி உங்க வீட்டுல என்ன நினைப்பாங்க? உன்னை நல்லா வச்சுக்கிட்டு இல்லைன்னு நினைப்பாங்க. என்னங்க, என்ன மன்னிச்சிருங்க. ஆமா, ஆனா உன இது பண்ணி கேக்குற எல்லா தப்பு பண்றதெல்லாம் பண்ணிட்டு உன்னை என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல. அத்தை, என்னதான் நீங்க வளர்த்து வச்சிருக்கீங்கன்னா எனக்கு ஒன்றும் புரியல. மாப்பிள்ள, அது வந்து எடி இங்க திரும்பிட்டி. ஏம்மா நீ சொன்னது எல்லாமே பொய்யாதான் இருக்கு. என்னதான் நீ உண்மையை சொல்ற? என்கிட்ட சொல்லு சொல்லு, வாயை திறந்து சொல்லு. ஏம்மா அது வந்து என்னத்த வந்து போய் நீ இழுத்துக்கிட்டு இருக்கா நீ? ராதிகா, இதெல்லாம் ரொம்ப தப்பான விஷயமா? இப்படி மாப்பிள்ளை கிட்ட போய் பொய்ய சொல்லிக்கிட்டு அலைஞ்சுக்கிட்டு இருக்கா நீ? என்கிட்ட கூட உண்மையை சொல்லாம, என்கிட்ட உண்மையை சொன்னா என்ன, நான் தராம இருக்குவா போறேன்? நீ எதுக்கு சின்ன பொண்ணு இப்ப அழுதுகிட்டு இருக்கா? அவ பண்ண தப்புக்கெல்லாம் ராதிகா, முன்னால பாரு, அவ அழுதுட்டு போறா. என்னதான் உன்னை சொல்றதுன்னு எனக்கு தெரியல. ஏம்மா, நீதாம்மா எல்லாத்துக்குமே காரணம். என்ன, நான் இன்னைக்கு என் மாமியார் கிட்ட பேசி அந்த நகையெல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுக்கேனே. அம்மா ராதிகா, எத்தனை வாட்டி நான் உன்கிட்ட கேட்டிருப்பேன் அந்த நகையே கொடுமா, நகையே கொடுமான்னு சொல்லிட்டு. போன மாசம் வரைக்கும் அவன் சண்டை போட்டு கேட்டதானே செஞ்சா. அப்ப கூட நீ அம்மா கிட்ட ஒரு உண்மையை கூட சொல்லல, பொய்யாதான் சொல்லி வச்சிருக்கா. என்னதான் தெரியல, ஒரு பிரச்சனை போனா இன்னொரு பிரச்சனை பூதாகாரமா வந்துகிட்டே தான் இருக்கு உன்னை பொறுத்த வரைக்கும். என்ன மன்னிச்சிரு, இன்னைக்கே போய் எடுத்துட்டு வரேன். ராதிகா, வா வீட்டுக்கு போவோம். எங்க அம்மைக்கு இருக்கு இன்னைக்கு வீட்டுக்கு போயிட்டு. என்னதான் உன பிள்ளை வளர்த்தணும் நானு, அவனையும் தான் வளர்த்தேன். ஆனா நீ இவ்வளவு மோசமா இருக்க ராதிகா. பெத்த தாய்கிட்டே இவ்வளவு பொய். என்னதான் உன சொல்லுறதுன்னு எனக்கு தெரியல ராதிகா. ஏம்மா என் மேல வருத்தப்படாதம்மா, அண்ணியை சமாதானப்படுத்துமா. இன்னைக்கு போயிட்டு நான் ஈவினிங்கே எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துடுறேம்மா. போ, போய் எடுத்துட்டு வா போ. என்ன சரி என்னன்னு போயிட்டு வாரேன், அன்னிக்கிட்ட சொல்லுங்க. இதுக்கெல்லாம் ஒரு குறைச்சலும் இல்ல, போ போய் எடுத்துட்டு வா. ராதிகா, வா வீட்டுக்கு போவோம். மாப்பிள்ள, இங்க மேல ஏதாச்சும் கோவம்? அதெல்லாம் ஒண்ணும் இல்லத்த, மச்சான் நான் போயிட்டு வாரேன். சரிம்மா, நானும் போயிட்டு வரேன். ஐயா போ, போய் அவளை சமாதானப்படுத்தியா? பிள்ளை ரொம்ப வாடி போயிருக்கோம், இப்படி போய் சொல்லி வச்சிருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாலே அவ எடுத்து கொடுத்துருப்பா. இவ ஏன்னா இப்படி பண்றான்னு தெரியலையா? கூறு கெட்டு போயா போய் சொல்லியா? ஏமா ஏமா இப்படி வளர்த்து வச்சிருக்காவல? நீ என்னத்தான் வளர்த்தியோ எனக்கு ஒன்னும் புரியலம்மா. இவ ஏன் தான் இப்படி இருக்காளோ? கடவுளை நல்ல புத்தியை இப்பமாச்சு கொடு அவளுக்கு. ஏன் இப்படி என்ன எல்லாரும் ஏமாத்துறாங்க? நான் எங்க அம்மா வீட்டுக்கே போறேன். சின்ன பொண்ணு, நீ எதுக்கு சின்ன பொண்ணே வருத்தப்படுற? பின்ன என்னங்க, ஒரு மனுஷன் எவ்வளவுதான் ஏமாத்தணும்னு ஒரு இது இல்லையா? எல்லாத்துக்குமே பொய்யுதான், எல்லாம் ஆரம்பிச்சதுல இருந்து. நான் கேட்டிருந்தா நானே கொடுத்துருப்பேனே. அதை விட்டு என் நகைய திருடி எதுக்கு இந்த கேவலமான புத்தி உங்க தங்கச்சிக்கு? சின்ன பொண்ணு, அவ அப்படிதான் சின்ன பொண்ணு. இனிமே வச்சுட்டு இருந்துடலாம் பாப்போம். வீடு சின்ன பொண்ணு, அழுகாத. எனக்கு என்ன சொல்லுன்னே தெரியலங்க. சரி அழுகாத சின்ன பொண்ணு, அழுகாத. வயிற்றுல குழந்தை இருக்குல்ல, அழுகாதம்மா.